சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும்? குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலம் மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை தினத்தன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த 2025ஆம் ஆண்டு குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு அடுத்து ராகு கேது பயிற்சி. ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இத்தனையும் சேர்த்து தான் சனி பயிற்சி பலன்கள் ஒருங்கிணைந்து கிடைக்கப் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம், நிரம்ப இருக்கிறது. கடகராசிக்காரர்களுடைய ராசியாதிபதி சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். ஒரு மனிதனுக்கு முக்கியமானதே மனதும் உடலும் தானே. மனதும் நன்றாக இருக்க வேண்டும், உடலும் நன்றாக இருக்க வேண்டும். இரண்டுக்கும் அதிபதி சந்திரன். அப்பேற்பட்ட சந்திரனை ராசியாதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? கிட்டத்தட்ட கடகராசிக்காரர்களில் 190% அழகாக இருப்பார்கள். மிகவும் அனுசரணையுடன் பேசுவார்கள். அதிக சத்தத்துடன் பேச மாட்டார்கள், மெதுவாக பேசுவார்கள். அதே வேளையில் பிறரை வசீகரிக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். பண்பாக பேசுவார்கள், பண்பாளர்கள், அன்பானவர்கள், எதிலும் நிதான போக்கை கடைபிடிப்பவர்கள். அது ஒரு நல்ல குணம் இருக்கும் அவர்களிடம். அவசரமாக எதையும் முடிவெடுக்க மாட்டார்கள். நிதான போக்கு கொண்டவர்கள், நிதானத்தை கடைபிடிப்பவர்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் பதட்டம் சிறிது ஆட்கொள்ளும் அவர்களை. அது சில ராசிக்காரர்களுக்கு வரும், சில ராசிக்காரர்களுக்கு இருக்காது. அது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, மற்ற கிரகங்களின் சம்பந்தத்தை பொறுத்து பதட்டமானது வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக சில விஷயங்களுக்கு சற்று பதட்டமடைபவர்கள் கடகராசிக்காரர்கள். சரி, வாழ்க்கையில் இவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள், எவ்வாறு இருப்பார்கள் என்று கேட்டீர்களானால், கூடுமான வரை இவர்கள் அனைவரிடத்திலுமே பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்வதில்லை. சண்டையிட மாட்டார்கள், அதிகமாக பிரச்சனைக்கு உள்ளாக மாட்டார்கள், சரி செய்து கொள்வார்கள். அனைவரையும் சரி செய்து கொள்வார்கள். சரி, சந்திரனை ராசியாதிபதியாக கொண்டவர்களாயிற்றே, எவ்வாறு இருப்பார்கள் என்று கேட்டீர்களானால், சற்று சுகமானவர்கள், சுகத்தை விரும்பக்கூடியவர்கள், சௌகரியத்தை எதிர்பார்ப்பவர்கள், சௌகரியமானவர்கள், ஆடம்பர பிரியர்கள், ஒரு சட்டை துணி அணிவதில் கூட அழகாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். சிலருக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகவும் எளிமையாக இருப்பார்கள். இவர்களுடைய மிக ஒரு அருமையான குணம் என்னவென்றால், மிகவும் எளிமையாக இருப்பார்கள், எளிமையை கடைபிடிப்பவர்கள். சாப்பாட்டு பிரியர்கள், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், நல்ல சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள். சிலர் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புபவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு 80% வரை மிகவும் வாழ்க்கையை
சுருக்கி கொண்டு வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்களாகத்தான் இருப்பார்கள். அனைவரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர்கள், எளிமையாக மிக விரைவில் பழகிவிடுவார்கள். எனவே இவர்களுக்கு அதிக நண்பர்கள் பட்டாளம் இருக்கும். அதனால்தான் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள், கடக லக்னம் அல்லது கடகராசியில் பிறந்தவர்கள் 12 ராசிகளிலேயே இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் தான் பெரும்பாலும் அரசியலில் காணப்படுகிறார்கள். ஒரு விஷயம் இவர்களிடம் என்னவென்றால், இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை எவராலும் தீர்மானிக்க முடியாது. ரகசியத்தை காப்பாற்றுபவர்கள், ரகசியமாக செயல்படுபவர்கள். அதே நேரத்தில் இவர்களிடம் பழகுவது சற்று கடினம்தான். ஆனால் நெருக்கமாக பழகிவிட்டார்களானால் உயிரை கூட கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட நல்ல நபர்கள் தான் கடகராசிக்காரர்கள் அனைவருமே. சரி, இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று எடுத்துக்கொண்டால், பெண்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன குணத்தில் அவர்களுக்கும் அந்த குணமாகத்தான் இருப்பார்கள், சந்தேகமில்லை. பட் ஆனால் ஒரு 2-3 விஷயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் கடகராசி பெண்கள் இடத்தில். கட்டிய கணவனை தன்வசப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். கட்டிய கணவன் தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று 100% எதிர்பார்ப்பவர்கள். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் மீது மிகுந்த பாசமும் பரிவும் கொள்பவர்களாக இருப்பார்கள். இவர்களும் குழந்தைகள் மேலும் கணவரிடத்திலும் மிகுந்த அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அத்தனை நல்ல குணமும் படைத்தவர்களாக இருப்பார்கள் பெண்கள். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் விரைவில் கிடைத்துவிடும் பெண்களுக்கு. இவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது உறுதி, நல்ல நிலைக்கு வருவது உறுதி, சந்தேகமில்லாமல். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பெண்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு குணம் இருக்கும். தான் கட்டிய கணவர் மேல் சற்று பொசசிவ்னஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அவ்வாறு கணவர் மேல் எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருப்பார்கள். சற்று சிறிதளவு சந்தேக கண்ணத்துடன் வைத்திருப்பார்கள் கணவன்மார்களை, அவ்வளவுதான். மற்றபடி கணவன் மனைவி உறவு மிக பிரமாதமாக இருக்கும், அன்பாக இருக்கும், அனுசரணையாக இருக்கும். இதிலெல்லாம் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இவர்கள் பணி செய்யும் இடங்கள் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால், கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் புத்தி கூர்மை உள்ள தொழில் நடக்கின்ற இடத்தில் இவர்கள் இருப்பார்கள். புத்திசாலித்தனத்துக்கு வேலை கொடுப்பவர்கள், மனதிற்கு அதிகமாக வேலை கொடுப்பவர்கள், உடல் உழைப்பை விட மனதளவில் உழைக்கக்கூடிய தொழில்கள் இவர்களுக்கு மிக லாபகமாக வரும். ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட் ப்ரமோட்டர்ஸ், அதே வேளையில் மொத்த வியாபாரிகள், சாப்பிடக்கூடிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், சாப்பாடு பொருள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அதில் 10 வகைராக்கள் இருக்கிறது. ஹோட்டல் மட்டும் இல்லை, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, மெஸ் இருக்குது. ஏன் ஒரு சாதாரண விஷயம், ஒரு இட்லி கூட ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் இட்லி தயாரிப்பவர்கள் கூட கண்டிப்பாக இந்த சந்திரனின் ஆதிக்கத்தை பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். சாப்பாட்டு பொருள் எதுவாக இருந்தாலும் தயாரிக்கக்கூடியவர்கள், தயாரித்து விற்பனை செய்யக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், சாவரிஸாக இருக்கட்டும்,
மற்றபடி சாப்பிடக்கூடிய பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருட்களை தயாரிப்பவர்களாக இருந்தார்களானால் கண்டிப்பாக கடகராசி சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லது சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வாறாக புத்திக்கும் அறிவுக்கும் யோசனைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட துறையில் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் 90% கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள். லஜிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள். ஏற்றுமதி நடக்கும் இடத்திலும் இறக்குமதி நடக்கும் இடத்திலும் இவர்களுடைய மதியூகம் நல்லபடி வேலை செய்யும். வெளிநாட்டு வர்த்தகம், ஃபாரின் அம்பாசிடர்ஸ், வெளிநாட்டு தூதுவர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் இவ்வாறாக பல முக்கியமான துறைகளில் இருப்பவர்கள் கடகராசிக்காரர்களாக இருப்பார்கள். அரசாங்கத் துறையில் எடுத்துக்கொண்டோமானால் மிக பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ஒரு அரசாங்கத்திற்கு அறிவுரை கூறுபவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசாங்கத்திற்கு பிளானிங் கமிஷன் என்று சொல்வார்கள், ஒரு திட்டங்களை வகுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒரு மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ ஒரு முக்கியமான அதிகாரிகள் நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தில் இவர்கள் இருப்பார்கள். இவ்வாறாக மதியூகம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். மொத்தத்தில் மதியூகம் கொண்டவர்கள். கடின உழைப்பை விட ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய புத்திக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் இருப்பார்கள், சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், என்ன சார் எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்கிறீங்களே, நெகட்டிவ் எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் நான் இவர்களுக்கு அழுத்தமாக சொல்லிக் கொள்வேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ளலாம். தன்னுடைய வாழ்க்கை விஷயமாக இருக்கட்டும், அல்லது திருமண விஷயமாக இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், படிப்பு விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுப்பதில் குழப்பமடைவார்கள். இது அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். இதுவே ஒரு கடகராசிக்காரர் அடுத்தவருக்கு யோசனை சொல்ல வேண்டுமென்றால் உடனடியாக யோசனை சொல்லுவார்கள், அது சரியாகவும் இருக்கும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டுமென்றால் இவர்கள் குழப்பமடைவார்கள். இதை மட்டும் அனைத்து கடகராசிக்காரர்களும் அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். சரி, அப்படின்னா எப்படி சார்? அந்த இடத்தில் ஒரு முடிவு சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், உங்களுடைய கணவனாக இருக்கலாம், ஆணாக இருந்தால் அவருடைய மனைவியாக இருக்கலாம், சில நேரங்களில் தான் பெற்ற பிள்ளைகளாக கூட இருக்கலாம், ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு உறவினராக இருக்கலாம். இவ்வாறாக யாரையேனும் ஒருவர் இவர்களுடைய புன்புலத்தில் இருப்பார்கள், பின்னால் இருந்து இவர்களுக்கு அந்த யோசனையை வழங்குவார்கள். அப்படி யாராவது ஒருவர் தன்னை பற்றி ஒரு விஷயம் தெளிவாக சொல்வாரே என்னால் சட்டென்று அதற்கு ஒப்புக்கொள்வார்கள் கடகராசிக்காரர்கள். இவ்வாறாக ஒரு குணம் அவர்களிடம் ஒளிந்திருக்கும், அது வெளியில் தெரியாது. இப்பேற்பட்டவர்கள் கடகராசிக்காரர்கள். சரி, இவர்களுக்கு மூன்றாவதாக தொழில் செய்ய வேண்டுமென்றால், சொந்த தொழில் சொல்லிவிட்டேன், பதவி, அரசாங்க பதவி, கூடுமானவரை அரசாங்க பதவி, தனியார் பதவியாக இருப்பவராக இருந்தால், இப்போல்லாம் ஐடி ஃபீல்டு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தனியார் துறையாக இருந்தாலும் நிர்வாகத்துறை, ஒரு எம்டி, ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர், சூப்பர்டென்ட், ஒரு தலைமை பதவியில் தான் இவர்கள் இருப்பார்கள். நான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அது அரசாங்கத் துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய நிறுவனத்தில் 10 பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்தார் என்றால் கூட
அந்த 10 பேருக்கு இவர்கள் தலைமை பொறுப்பாளராக இருப்பார்கள், கடகராசிக்காரர்கள். அப்பேற்பட்ட இடத்தில் தான் கடகராசிக்காரர்கள் செயல்படுவார்கள், அப்பேற்பட்ட இடத்தில் தான் இவர்கள் இயங்குவார்கள். அந்த தலைமை பதவி என்பது தானாக வந்து சேர்ந்துவிடும் கடகராசிக்காரர்களுக்கு. அத்துணை மகத்துவம் படைத்தது கடகராசி. ஏனெனில் கடகம் என்பது ஆதிக்கம் பெற்ற கிரகம் சந்திரன். சந்திரன் மனதுக்கு அதிபதி, உடலுக்கு அதிபதி. அப்பேற்பட்ட சந்திரனை ராசியாதிபதியாக பெற்றவர்களுக்கு இவ்வாறெல்லாம் அவர்கள் வேலை செய்கின்ற பணியிடங்களும் சரி, சொந்த தொழிலும் சரி, இவ்வாறெல்லாம் அமைந்துவிடும். சரி, மூன்றாவதாக இவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறாக இருக்கும்? சரி, எல்லாம் கரெக்டு, இதெல்லாம் செய்கிறோம் சார், வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறாக இருக்கும்? கூடுமானவரை இவர்கள் இள வயதில் சற்று சிரமப்படுபவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு 20-21 வயது வரை, படிப்பு முடிக்கும் வரை, படிப்பு எந்த அளவு தொடர்கிறார்களோ அதுவரை 90% கடகராசிக்காரர்கள் சிரமப்படுபவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒன்று பொருளாதார சிரமமாக இருக்கலாம், அல்லது தாய் தந்தையரோட ஒரு அரவணைப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களுடைய தொந்தரவுகள் இருக்கலாம், அல்லது வெளிநபர்களுடைய உறவுக்காரர்களுடைய தொந்தரவு இருக்கலாம். இவ்வாறாக ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான், ஒரு 21 வயது 22 வயதுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட ஒரு 99% கடகராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளியில் வருவார்கள். இவர்களுடைய சுய புத்தி, சுயமான அறிவு, சுயமான சிந்தனை, சுயமான செயல்கள் என்று செயல்பட ஆரம்பிக்கிறதோ அன்றுதான் இவர்களுக்கு வெற்றியே துவங்கும். முடிந்தவரை அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் நான் தாழ்மையாக சொல்லிக்கொள்வது என்னவென்றால், எந்த முடிவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சுயமாக சிந்தித்து தங்களுக்கு எது பொருந்துமோ, எது பொருத்தமாக இருக்குமோ அந்த முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அது சாதகமாகவே இருக்கும். சில நேரங்களில் பிறர் சொல்வது சற்று உங்களுக்கு சரியாக வராது, குழப்பமாக இருக்கும், வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவீர்கள். இதில் மட்டும் தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி சார், எல்லாம் கரெக்டு. இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி வருகிறது, குரு பயிற்சி வருகிறது, ராகு கேது பயிற்சி வருகிறது. இவையெல்லாம் எவ்வாறு இருக்கும், எப்படி இருக்கும்? பலன்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்று கேட்டீர்களானால், நிச்சயமாக உறுதியாக இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், இந்த 3 பயிற்சிகள் நடப்பதனால் சனி பயிற்சியை பொறுத்தவரை, முதலில் சனி பயிற்சியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சனி பயிற்சியை பொறுத்தவரை கும்பராசி தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து பயிற்சி அடைந்து மீன ராசிக்கு செல்கிறார். கும்பராசி என்பது தங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம். கடந்த 2.5 ஆண்டுகளும் அஷ்டம சனியின் தொல்லைகளை அனுபவித்தீர்கள். எனவே அந்த சனி பயிற்சியானது 100% தங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், குரு பயிற்சியானது தங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான். அந்த 6ஆம் அதிபதி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் ரிஷபராசியில் அமர்ந்திருந்தார். அது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. அந்த 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் போய் மறைவதால் குரு பயிற்சியும் தங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சரி, மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி என்பது தங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார், கும்பராசிக்கு வருகிறார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 2ஆம் இடத்துக்கு வருகிறார். சரி சார், 2-8 ராகு கேது வருதே, ராகு கேது
எவ்வாறு நற்பலன்களை தருவார் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது கடகராசிக்காரர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களும் கூடுமானவரை, அதாவது கடகராசி சிம்மராசி இந்த 2 ராசிகளுக்கு மட்டும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களுமே கூடுமானவரை கெடுபலன்களை கொடுப்பதில்லை. காரணம் என்னவென்றால், சந்திரன் என்பவன் மனோகாரகன், சூரியன் என்பவன் ஆத்மகாரகன். காரகத்துவத்தின் அடிப்படையில் 2 கிரகங்களும் பலமாக இருப்பதால் ராகு கேதுனுடைய தாக்கங்கள் அவ்வளவாக கடகராசிக்காரர்களையும் பாதிப்பதில்லை, சிம்மராசிக்காரர்களையும் பாதிப்பதில்லை. எனவே 2 கேது 8 ராகு வரக்கூடிய பெயர்ச்சி என்னது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். 8ஆம் இடம் என்பது புதையல் எடுக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் என்பது இரகசியமான இடம். 8ஆம் இடம் என்பது தங்களுடைய வாழ்க்கையின் இரகசியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு ராகு வருவதால் இந்த ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்றால், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள், பொதுஜன தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள், ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாரு, அவருக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1000 பேருக்கு ஒருத்தர் தொண்டு புரிஞ்சிட்ருக்காரு, நல்லாயிருக்கும். ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர் தலைவராக இருக்கார், நல்லாயிருக்கும். ஒரு 10 கோடி பேருக்கு ஒருத்தர் தலைவராக இருக்கார், நல்லாயிருக்கும். ஏனெனில் பொது ஜன தொடர்பு, ஜனவசியம், பப்ளிசிட்டி, புகழ் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியது ராகு. அவர் 8ஆம் இடத்தில் வருவதால், மே மாதத்துக்கு பிறகு கடகராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வருவதால் புகழின் உச்சிக்கு செல்வது உறுதி, புகழை அடைவு போடுவது உறுதி. பப்ளிசிட்டி பயங்கரமாக இருக்கும். தலைமை பதவி தானாக வந்து சேரும். ஒருவேளை ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களானால் இன்னும் சற்று உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். இவ்வாறெல்லாம் ராகு உதவி புரிகிறது. குரு பகவானை பொறுத்தவரையில் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைவது நல்லது, நல்ல விஷயம். ஞானத்துக்கு அதிபதி, நம்பிக்கைக்கு அதிபதி, ஒரு செயலை ஆற்றுவதற்கு அதிபதி குரு பகவான், புகழுக்கு அதிபதி, ஆளுமைக்கு அதிபதி குரு. அவரும் 12இல் மறைவது நல்ல விஷயம். நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி என்பது அஷ்டம சனி விலகி அடுத்த இடமான பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார். கடகராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பாக்யஸ்தானத்துக்கு குரு வீட்டிற்கு செல்வதால் அவருடைய 3ஆம் பார்வையானது 11ஆம் இடம் கடகராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு பார்வையிடுவதால் நீங்கள் புகழின் உச்சிக்கு செல்ல போவது உறுதி. அவ்வளவுதான். நீங்கள் எந்த துறையில் இருப்பவராக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே படாதீர்கள். உறுதியாக இந்த 2025ஆம் ஆண்டு இறுதியில் நீங்கள் புகழின் உச்சிக்கு செல்வது உறுதி. சொந்த தொழில் புரிபவராக இருந்தால் ஒரு நல்ல லாபத்துடன் இந்த ஆண்டை முடிப்பீர்கள் என்பது உறுதி. 3வதாக, நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தாங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த வருட இறுதிக்குள், டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்தும் நடந்து தாங்கள் ஒரு சந்தோஷமான மனிதர்களாக இருப்பீர்கள் என்பது உறுதி. எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இத்தனை
விஷயங்களையும் புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய செயல்களையும் தங்களுடைய அடுத்த படியையும் எவ்வாறு கடக்க வேண்டும், எவ்வளவு வேகத்தில் கடக்க வேண்டும், எவ்வாறு பயணம் செய்ய வேண்டும், எவ்வளவு வேகத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து அனைத்து கடகராசிக்காரர்களும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் கடகராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.